We Care Skin and Hair Clinic and the Chennai Silks presents Jallikattu 2026 powered by Ashwin Sweets and Snacks, Line Date Nut Bites Energy Bar, Sri Murugan Travel Agency, Supreme Furniture. ஏய் தம்பி, நீ என்ன எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்க? கொஞ்சம் மோரம் இல்லை தம்பி, அவரே பிடிக்கிறவன வேணான்ற ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன பேர் இருக்குன்னா சம்பவம், கொலைகாரன் குரூப், ரவுடி குரூப். இதை நான் மைக்ல சொல்லலைன்னா சாயந்தரம் ஃபோன் பண்ணுவாங்க. என்னையே வந்து இப்படி சொல்லலை அப்படி சொல்லலை. ஆனா அது சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவரையோ மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையோ எதிர்த்து பேச முடியுமா? ஏதோ ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்து செங்குட்டங்கிறதுனால நீ டக்குன்னு வந்து எதிர்த்து போட்டு செங்குட்டவன் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணி சொல்லுவீங்களா? ஐயா நான் சொல்ல கவர்மெண்ட் ரூல்ஸ் கலெக்டர் சொல்றாங்க. அதெல்லாம் தெரியும், அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. நம்மளுக்குன்னு ஒரு தனி சங்கம் இருந்தால் நமக்கு பிரச்சனைகளை சரி பண்ணணும். செங்குட்டவன் அவர்கள் வர்ணனை பண்ணக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் பெட்டிஷன்லாம் போட்டுருக்காங்கலாம் கேள்விப்பட்டோம். அது என்ன விஷயம்? ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் சங்க தலைவர் செங்குட்டுவன் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். அனைவருக்கும் இனிய தை திருநாள் தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்கள்ண்ணே. கடந்த முறை பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் செங்குட்டுவன், ஆனால் இந்த முறை வந்து ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் சங்க தலைவர் செங்குட்டுவன் சங்கம் ஒன்று உருவாக்கியிருக்கீங்க. சொல்லுங்கள், என்ன காரணம்? நான் நடுவில் உங்கள் ப்ரெஸ் மீட்லாம் பார்க்க முடிஞ்சுது, நிறைய மிரட்டல்கள்லாம் வருதுன்ட்டு. சொல்லுங்கள், என்ன நடக்குது, எதுக்காக சங்கம்? ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் சங்கம் ஆரம்பிச்சது நம்ம ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ஏறுதழுவுதல், வட மஞ்சு விரட்டு, ரேக்லா, அங்கே பேசக்கூடிய வர்ணனைலாம் ஒன்றிணைச்சு ஒரே நல்ல 5 ஜல்லிக்கட்டு 10 ஜல்லிக்கட்டு வரப்போ எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்புகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு தனி சங்கம் இருந்தால் நமக்கு பிரச்சனைகளை சரி பண்ணலாம். தேவையில்லாத பிரச்சனைகள், என் மாட்டுக்கு வந்து அப்படி பேசலை இப்படி பேசலை, அஃபீஷியலாக ஒரு சொல்லியிருப்பாங்க, அந்த கடை மாடை உள்ளே விடாதீங்க, அந்த மாடெல்லாம் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீ மட்டும் ஏன் இதை சொல்கிற? அதை சொன்ன வந்து ஒரு டிஎஸ்பியோ ஆர்டிஓ கலெக்டராக இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட பேசாமல் என்னை பற்றி பேசுவாங்க. உங்களுக்கு அங்கே ஆடிட்டோரியத்தில் உங்களுக்கு பேக் ஹேண்ட்லேருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்? ஆமாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ ஜல்லிக்கட்டில் வீரர்கள் வந்து மாடுபிடி வீரர்கள் மட்டும் தான் உள்ளே நிற்கணும். மாட்டோட ஓனர் 3 பேர் தான் வரணும். குண்டர்கள் 50 பேர் வருவாங்க. மாட்டு கூட 50 பேர் வந்து அப்படி கரெக்ட் பண்ணி துண்டை சுற்றி மிரட்டி அந்த மாடை வந்து விளையாட வந்து ஜெயிக்க வச்சுருவாங்க. அதுக்கு வீட்டிலே ஒரு வாடியோ சொல் ரெடி பண்ணிடலாமே. அட ஏயா இதுக்கெல்லாம் இது வெக்கம் கட்ட வேலை, இதுக்கு ஏன்டா வெள்ளைன்னு சொல்லியுமா? அதுக்கு வீட்டிலே ஒரு வாடியோ சொல் ரெடி பண்ணிடலாம் சொன்னா வந்து அவங்களோட உடனே கோவம் வரும். என்ன எப்படி இப்படி சொல்லலாம்? அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு மாடை ஒருத்தர் மட்டும் தான் பிடிக்கணும். மாட்டோட ஓனர் வந்து 3 பேர் தான் வரணும். அதுக்கு மேலே வரக்கூடாது. அப்போ தான் மாடு விளையாடுறத யார் விளையாடுன்னு தெரியும். ஆனால் எதுக்கு இடத்துல வரணும்லேருந்து எடிட் பண்ணி தப்பாக போடுறது, அவங்களெல்லாம் எடிட் பண்ணி வேற மாதிரி போட்டு நம்மளை எடிட் பண்ணி தப்பா போடுறது. என் போட்டோ வச்சு அதுல வாய்ஸ் தப்பா கொடுத்து ஒரு ஃபேக் ஐடி ஒன்று, கெட்ட வார்த்தைகள் பேசி ஃபேக் ஐடி ஒன்று ரெடி பண்ணி இவங்களெல்லாம் சரி பண்ணணும். இவங்க மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும். நம்ம தனி வர்ணனை தான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வர்ணனை சங்கத்தை உருவாக்கி நம்ம நியாயமான கோரிக்கைகள் வச்சு இவங்க மீது இந்த தவறா பேசுறவங்க மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது ரெடி பண்ணதான். கண்டிப்பா இனிமேல் நம்மளை பத்தி யாராவது தவறா போட்டாவோ, தவறா சித்தரிச்சாவோ, தவறா வீடியோ வெளியிட்டாவோ நான் எப்படி கோரிக்கைகளை கேட்டால் நம்ம பதில் சொல்லுவோம். தவறான செயல்கள் தவறான பண்ணும்போது இனிமேல் வர்ணனையாளர் சங்க சார்பாக அந்தந்த காவல்துறையிடம் சொல்லி ஒரு உரிய நடவடிக்கை எடுத்துட்டாலும் முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா காலையிலேருந்து ஒரு மனிதன் வந்து தொண்டை தண்ணி வத்தி ஒரு மனிதனை உயர்த்திட்டு ஒரு கஷ்டப்பட்டு, எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே கிடையாது, இறந்து போயிட்டார். நான் பெரிய ஃபேமிலி கிடையாது, பெரிய வசதி கிடையாது, நார்மலான குடும்பம், ஒரு ஏழ்மையான விவசாய குடும்பம், வாடகை வீட்டில் அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு சம்பாரித்து யாரையும் ஏமாத்தலை, திருடலை, பொய் சொல்லலை, சம்பாரித்து வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டுன்றது ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது ஏகப்பட்ட அரசியல், ஏகப்பட்ட சூழ்ச்சிகள். என் மாட்டுக்கு இப்படி பேசணும், உன் மாட்டுக்கு அப்படி பேசணும். இது ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்ன இருக்குன்னா, அதில் என்ன பேர் இருக்குன்னா சம்பவம், கொலைகாரன் குரூஸ், ரவுடி குரூஸ், அது மாதிரி ஒரு எப்படின்னா அது ஒரு அடைமொழியெல்லாம் காலக்காரங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க. பேருக்கு முன்னாடி ஒரு அடைமொழி எழுதி. ஃபார் எக்ஸாம்பிள் அடங்காத பாய்ஸ், மாவீரா, அது ஒருத்தர் எழுதியிருந்தேன் பாருங்க. அங்க என்ன நிலவரம், நாங்க உள்ள வந்தா கலவரம், இன்னும் நிறைய இதெல்லாம் எழுதி. நான் மைக்ல சொல்லலைன்னா சாயந்தரம் ஃபோன் பண்ணுவாங்க. என்னையே வந்து இது இப்படி சொல்லலை அப்படி சொல்லலை. இப்போ ஜல்லிக்கட்டுல முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணுவாங்க. ஒரு ஃபோன் வருங்க. சும்மா அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க எது ஜல்லிக்கட்டுல அப்படி பண்ணிட்டு. நீ ஏன் இந்த அடைமொழி சொல்லலை? அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு எந்த ஊர் எந்த பேர் ஜாதி பேர் சொல்லக்கூடாது. அதுவும் இந்த அவனியாபுரம் அலங்காநல்லூர் ஒரு பார்லிமெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி தான் பேசணும், இப்படி தான் பண்ணணும். ஆனால் அதை சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவரையோ மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையோ அவனை எதிர்த்து பேச முடியுமா? ஏதோ ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்து செங்குட்டங்கிறதுனால நீ டக்குன்னு வந்து எதிர்த்து போட்டு செங்குட்டவன் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணி சொல்லுவீங்களா? ஐயா நான் சொல்ல கவர்மெண்ட் ரூல்ஸ் கலெக்டர் சொல்றாங்க. அதெல்லாம் தெரியும், அவங்களுக்கு தெரியாமலாம் இல்ல, எல்லாத்துக்குமே தெரியும். நீ என்ன சொல்ல மாட்டியா? அந்த ஊர்ல அந்த பையன் சொன்னேன், இந்த ஊர்ல இந்த பையன் சொன்னேன். அவன் எவனாச்சும் 1-2 ஊர் பேசுற பையனா இருக்கும். நான் ப்ரொஃபஷனல் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர்.
எல்லா ஊரும் பேசுறேன். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு தருவேன், இல்லைன்னா உன்னை வெட்டுவேன் குத்துவேன். இது இப்போ நான் சீட்டில் எழுதி தருவாங்கண்ணே. இல்லையே வருது பிறகு. நான் சீட்டு ஒரு 10 சீட்டு எடுத்தாந்து உங்கள்ட்ட காட்டுறேன். அதில் என்னென்ன எழுதியிருக்கேன், என்னென்ன சப்ஜெக்ட். மாடு கொண்டு வந்து மாடை பிடிச்சா மாடுபிடி வீரனை மிரட்டுறது, ஒழுங்கா பேர் சொல்லுனா வர்ணனையாளர் மிரட்டுறது, இந்த மாதிரி குரூப் எல்லாம் ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் சங்கம் வர்ணனையாளர்கள்லாம் ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். எந்த பிரச்சனை இல்லை உடனடியாக உங்களுக்கு மட்டும் வரல, எல்லாத்துக்கும் வந்துட்டு தான் இருக்கு. எல்லாத்துக்கும் வரும், எனக்கு கூட வரும். நான் தானே நிறைய ஜல்லிக்கட்டுக்கு போறேன்ல, எல்லாத்துக்குமே வர்றதை விட எனக்கு கொஞ்சம் கூட வரும். வாட்ஸ்அப் காலில் வந்து வரும். அது ஏகப்பட்ட மிரட்டல். ஜல்லிக்கட்டு நடந்து முடிஞ்சு 2-3 நாள்ல அடங்கிருமா இல்ல லாங் டைம்ல இழுத்துட்டு வருவாங்களா? அது தொடர்ந்து 2 நாள் தூங்க விட மாட்டேன். போன அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு ஏதாவது காலாவதியான மருந்து சாப்பிட்டு நம்ம தானே கிடைச்சோம் ஏதாவது அடிக்கிறது. நல்ல மனிதர்கள் செய்ய மாட்டாங்க. நான் எல்லாரையும் குறை சொல்ல வரல. ஒரு சில குரூப் இருக்கு. ஆனால் எப்படி காவல்துறை அடங்க வைப்பாங்கன்னா அவங்க விரைவில் தெரிஞ்சுக்குவாங்க. உங்க மூலமா சொல்றேன், யாரு தவறா என்னை சித்தரிச்சு வீடியோ போட்டாலும் எல்லாமே ரெடி பண்ணிருக்கீங்க. ஒரு ஃபைலே இருக்குன்ட்டு பெரிய ஃபைல் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபைலை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் தக்க நடவடிக்கை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. தக்க நடவடிக்கை எடுக்கிற காவல்துறையிட்ட நான் ஒப்படைச்சிட்டு இந்த மாதிரி இவங்க பண்றாங்க, எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு, நீங்க ரெடி சரி பண்ணி கொடுங்கய்யா. சார் ஒரு வர்ணனையாளர் ஜல்லிக்கட்டுனா என்னங்கண்ணே, நீ என்ன நினைக்கிறீங்க? இப்போ நம்ம வர்றோம், ஜல்லிக்கட்டுனா ஒரு பாரம்பரியம், ஒரு வீர விளையாட்டு, இதை வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே அதுக்காக மக்கள் போராடி மீட்டெடுத்த மக்கள், அந்த போராடி மீட்டெடுத்த மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் தெரிஞ்சிருந்தா ஏன்டா போராடணும்னு நினைப்பாங்க. அவ்வளோ பிரச்சனைகள். என்னென்ன பிரச்சனைகள் தெரியுங்களா? ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விவசாயி வந்து ஒரு மாடு வளர்ப்பாரு. அவர் மாடு நல்ல காரு பைக் வாங்கணும்னு நினைச்சது கூட வளர்ப்பாரு. என்னைக்காவது விவசாயி இந்த மாதிரி ஒரு பச்சை துண்டை போட்ட ஒரு ஏழை விவசாயி கையில காரை கொடுத்து நீங்க முதல் பரிசு வாங்கிருக்கீங்கன்னு என்னைக்காச்சும் நீங்க செய்திகள் போட்டிருக்கீங்களா? 15 கார் ஒருத்தட்ட நிற்கும், அவர் வீட்டில் 16ஆவது அந்த கார் போகும். எல்லாமே அரசியல். பாவம் கார் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் தெரியாது, அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த மாடுபிடி வீரர்களை கரெக்ட் பண்ணி ஒரு பக்கத்து மாட்டோட ஓனர் எங்கே டோக்கன் வாங்குறானே தெரியாது. சார் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இது நல்லாவே எல்லாம் வந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கோ ஒரு கலெக்டருக்கோ தெரியாம கீழே ஒரு குரூப் செயல்படுது. அவங்களுக்கு இப்போ அவங்க என்னன்னா நல்ல ஜல்லிக்கட்டு நடக்கணும், அமைச்சருக்கு என்ன நல்ல ஜல்லிக்கட்டு நடக்கணும், கேட்குற பிரைஸை கொடுக்குறாங்க. அமைதியான முறையில் அமைதியாக நடக்கணும், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எதுவும் பிரச்சனை வராமல் நடக்கணும். அடிப்பட்ட தொண்டனுக்கு, இந்த விவசாயிகளுக்கு, இந்த ஏழை விவசாயிகளுக்கு இவங்களுக்கு தான் தெரியும். சார் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, ஒரு குறிப்பிட்ட பெரிய ஜல்லிக்கட்டில் ஒரு 100 பேரோட மாடு தொடர்ந்து பங்கேற்கும். இதை நான் பகிரங்கமாக சொல்கிறேன். ஒரு சில குறிப்பிட்ட காளைகள் மட்டும் எல்லா ஜல்லிக்கட்லையும் பங்கேற்குது. அது எப்படி அவங்களுக்கு மட்டும் டோக்கன் கிடைக்குது? எப்படி வாங்குறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பெரிய பிரச்சனைங்க சார். இதெல்லாம் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஒரு மிரட்டல் வரும் எனக்கு. இல்லைண்ணா, இப்போ வர்ணனைன்ற முறையில் நீங்கள் சொல்லும்போது மிரட்டல்கள் சந்திக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ களத்தில் என்னதான் ஒரு வர்ணனையாளர் இருந்தாலும் சில விஷயங்களை வந்து உங்கள் மூலியமாக தான் கன்வே பண்ணி ஆகணும். பிடிமாடு, வீரர் வெற்றி பெற்றார், இதெல்லாம் வந்து நீங்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாகணும். ஸோ இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குண்ணா? ஒரு மாடு பிடிமாடுன்ற எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறீங்க? வீரர் வெற்றி பெற்றாருன்னா அந்த வீரரை நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும். அதை எதை வச்சு? விளையாட்டு மாட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த மாடு வந்து நல்லா ஒரு 2 சுத்து 3 சுத்து பண்ணி மாடு அடங்க வைக்கிற வரைக்கும் பிடிக்கணும். இது கைட்லைன்ஸ் இருக்கு. அது வந்து அது ஆக்சுவலாக நம்ம ஜல்லிக்கட்டு ஃபீல்டில் இருக்கவங்களுக்கே தெரியும். போக்கு மாடு, ரன்னிங் மாடு, ஸ்பீடு மாடுக்கு ஒரு எல்லைக்கொடி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த எல்லைக்கொடி வரைக்கும் போகணும். அந்த எல்லைக்கொடி வரைக்கிட்டா அதில் சப்ஜெக்ட் பெரிய பிரச்சனை வர்றதில்லை சார். புடிமாடா மாடு ஜெயிச்சிருச்சா அதில் ஏதாவது ஒரு 5% 2% தான் பிரச்சனை வரும். இந்த மாடை கொண்டு வர்றாங்க, அங்கே பரிசுகள் இருக்கு, இந்த மாடு விளையாடுது, ஒரு 50 மாடு விளையாண்டுருக்கோம். 50 மாடில் அந்த வசதி படைச்சவர்கள் காலை வந்து நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10 பேர் 20 கொண்டு வந்து அவங்களே விளையாட வைக்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. அவங்க விளையாட வைக்கிறதுல ஒரு பிரச்சனை, காரு பைக்கு ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு ஸ்பாட்லேயே அவங்க பேரை நல்லா சொல்லணும். ஆனால் பேர் வந்து கரெக்டாக இந்த ஊரு இந்த பேர்னு எழுதி கொடுக்க மாட்டாங்க. அடைமொழி, தேவையில்லாத விஷயம், பேசக்கூடாத விஷயம், சொல்லக்கூடாத விஷயம், இது மட்டும்தான் இருக்கும். இதை சொல்லி இவங்கள்ட்ட எனக்கு புரிய வைக்க முடியல. இப்போ ஒரு மாடு இங்கே நிற்கிது அப்படின்னா, அந்த மாடு விளையாண்டுருச்சு அப்படின்னா 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து அந்த மாடை வாங்கணும்னு தான் நினைக்கிறாங்க. நம்மளாம் ஒரு மாடை வாங்கி அதை வளர்த்து அதை களத்தில் கொண்டு இறக்கி விட்டு அதை விளையாட வைப்போம், பயிற்சி கொடுப்போம்லாம் இல்லை. காசு இருக்கு, எங்கே விளையாடுது அந்த மாடை பூரா தூக்கு. ஜல்லிக்கட்டில் வந்து எங்கெல்லாம் நல்ல மாடு விளையாடுதோ அது ஒரு டேட்டா எடுத்து அந்த மாட்டெலாம் என்னை போன்ற ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 2 மாடு வளர்க்குறேன், ஒரு மாடு நல்லா விளையாடுது, நான் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கடனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இல்லைண்ணே கொடுக்க முடியாது தம்பி, உனக்கு 15 லட்சம் கூட தாரண்டா அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆகா பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்தமே இந்த மாடை எப்படி கொடுக்குறோன்னு. ஆனால் எனக்கு வந்து அந்த நம்ம வீடு வாசல் கட்டணுமே, நம்ம புள்ள குட்டிலாம் இருக்கே செப்போன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் அந்த வீடு வாசலுக்கு ஆசைப்பட்டு கொடுத்துருவோம், கஷ்டப்பட்டு தான் கொடுப்போம். அப்படியே கொடுக்கலன்னா அந்த மாடை வந்து பிடிக்க வச்சுருவோம், எங்கேயும் வாங்க விட மாட்டேன் அப்படி இப்படி மிரட்டுவாங்க. ஏழை விவசாயிகள் காளைகளை வச்சுக்க விட மாட்டுறாங்க. வசதி படைத்தவர்கள் குண்டர்களாக இறக்கி அந்த மாடை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நல்ல காளை வாங்கிட்டு போயிடுறாங்க.
அப்புறம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஏழை விவசாயிகள் வந்து நல்ல காலை வளர்த்து டோக்கன் அடைக்க முடியல, பெரிய ஜல்லிக்கட்டில் பங்கேற்க முடியல, அவங்க இருந்து என்ன பண்ணுறது? இல்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் பேசிக்கும் போது நான் கேள்விப்பட்டேன்னா செங்குட்டுவன் அவர்கள் வர்ணனை பண்ணக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் பெட்டிஷன்லாம் போட்டுருக்காங்கலாம் கேள்விப்பட்டோம். அது என்ன விஷயம்? நான் ஒரு வளர்ந்து வந்தால் கொஞ்சம் பிடிக்காது தானே, அதுவும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வளர்ந்து வந்தால் பிடிக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் கொடுப்பாங்க, ஆனால் இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. எல்லாராலையும் எல்லா விஷயங்களும் பண்ண முடியாது. கஷ்டப்பட்டு ஒருத்தர் அடிபட்டு உதப்பட்டு மேலே வந்தால் அப்படி தான் சர்க்கிள் வர செய்யும். ஆனால் நமக்கு வந்து எதுக்கும் பயப்படுறது இல்லை. நம்மளுக்கு வந்து திறமை இருக்குது, கடவுள் கொடுத்த வர இருக்குது. நிறைய அரசு ஊழியர்களே என்னை ஆர்டிஓ கலெக்டரேட்லாம் பாராட்டியிருக்காங்க. கலைஞருக்கு அப்புறம் உங்களுடைய குரல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. கலைஞர்னு எவ்வளோ பெரிய மனிதர் அவர், ஒரு மிகப்பெரிய ஆகச்சிறந்த அரசியல்வாதி, ஒரு மிகப்பெரிய கலைஞன். அவரை ஒப்பீடு செஞ்சு ஒரு டெபுட்டி கலெக்டர் வந்து எனக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. கலைஞருக்கு அப்புறம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதை பாராட்டலான்னு பரவாயில்ல, இவெல்லாம் இப்படி பேசுறானே அப்படின்ற ஒரு பொறாமையில. காரணம் வந்து நீங்க அடங்காத பாய்ஸ் குரூப் பேரை சொல்ல மாட்டீங்க. ஆமா, அடங்காத பாய்ஸ் குரூப் பேரை சொல்லாதான் அவங்க. மற்றபடி வந்து எனக்கு யாரும் எதிரிகள்லாம் கிடையாது. ஒரு சில முன்னாடி இப்போ நான் உங்க கூட இப்போ காலையில டிராவல் பண்றதுனால இப்பயே நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஆப்ளிகேஷன்லாம் வச்சிருக்காங்க, என் பேர் சொல்லும் போது இப்படி கொஞ்சம் சொல்லுங்க, ஆனால் என்ன கொஞ்சம் இப்படி இது பண்ணுங்க அப்படின்ட்டு உங்க நிறைய ரெக்வஸ்ட்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் இந்த அளவுக்கு அதெல்லாம் உங்க ஞாபகம் இருக்குமா கரெக்டா களத்துல? எல்லாத்துக்குமே அப்படியே பிரதர்ஸ், ஓகே பிரதர், அங்க என்ன சொல்றாங்களோ அதானே. அங்க வந்து அரசு ஊழியர்கள், விழா கமிட்டி நடத்தக்கூடிய அரசு அலுவலர்கள், அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க சொல்றது படிதான் நம்ம பேச முடியும். பேசுறதுக்கு எனக்கு மாடு ஜெயிச்சிருச்சா தோத்துருச்சா அதுல அவங்க தலையிடவே மாட்டாங்க அரசு ஊழியர்கள். அதை ஜட்ஜ் பண்றது அது யாருன்னா அது ரெஃப்ரி நீங்க தான். ரெஃப்ரி நான் தான். இப்போ ஒரு கிரிக்கெட் ஒருத்தர் வந்து 6 அடிக்கிறாரு, காலு கீழே பட்டுருச்சு, மேலே தூக்குறாரு, 4ஆ 6ஆன்னு பாக்குறதுக்கு என்ன கேட்கறாங்க? ரிவ்யூ கேட்கறாங்க. ஆனா ஜல்லிக்கட்டுல ரிவ்யூ கேட்க முடியுமா? எல்லக்கூடியில கீழே விழுந்தானா மேலே விழுந்தா ரிவ்யூ கேட்க முடியுமா? பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்றதா ஒரு உத்தேச அடிப்படையில் தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட். பேசுறது மட்டும் இல்லாம அதை கண்ணை உன்னிப்பா பார்க்கணும். அந்த டைம்ல ஒரு தண்ணி குடிக்க கூட முடியாது, அந்த பிரச்சனை வரும். ஏன்னா அது ஒரு பிரஸ்டீஜ். ஒருத்தர் மாடு வந்து ஒரு வாடி வாசல்ல இருந்து அது ஒரு பிடிபட்டுச்சுன்னா அது ஒரு பிரஸ்டீஜ். ஏன்னா அந்த மாடை வந்து பெத்த புள்ள மாதிரி வளர்க்குறாரு. அதை டெய்லியும் தவிடு வச்சு தீனி வச்சு அந்த தாடையெல்லாம் தடவி கொடுத்து ஒரு பெத்த புள்ள மாதிரி அதோட ஒன்றிட்டாரு. அது பிரஸ்டீஜ் இஷ்யூவாக பார்ப்பாரு. அவருடைய கோரிக்கை நியாயமா இருக்கு. என்னன்னே கொஞ்சம் பார்த்து சொல்லியிருக்கலாமே பிரதர், கொஞ்சம் பார்த்து என் மாடு வந்து கொஞ்சம் விட்டுருந்தா வெற்றி பெற்றார் சொன்னதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மாடு பிடிவில் ரெக்வஸ்டா பிரதர், ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க தம்பி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறான். இதெல்லாம் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்து அந்த டைம்ல சொல்லணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறா பாவண்டா, கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஏன்னா மாடுக்கு நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா மாடுகளுக்கு ரொம்ப கஷ்டம் பிரதர், ரொம்ப கஷ்டம். எதா இருந்தால் எனக்கு தெரிய மாட்டுக்கு வந்து ஒரே பரிசா கொடுக்கலாம், மாட்டுக்கு வந்து தவிடு புண்ணாக்கே பரிசு போடலாம், மாட்டுக்கு கயிறுக்கு பரிசு போடலாம், தீனி ஒரு வருஷத்துக்கு தேவையான தீனியே பரிசா போடலாம். ஒரு ஏதாச்சும் ஒரு தீவனம் ஏஜென்சி இருக்குல்ல, ஒரு ஏஜென்சி ஒரு வருஷத்துக்கு நீங்க கொடுத்துக்க, இந்த ஏஜென்சி வழங்க உனக்கு வந்து இலவசமா அந்த மாட்டுக்கு வந்து சூப்பர் மாடு நல்லா தரமா வளர்த்துருக்கு, ஆரோக்கியமா இருப்பா அந்த இந்த காலைக்கு வந்து தவிடு புண்ணாக்கு 1 வருஷம் ஃப்ரீ அப்படி சொல்லுங்க. மாடு மட்டும் பயன்படும். வாங்குற எதுலையாவது மாடு பயன்படுதா? கார் ஓட்டுதா சார் மாடு? டிராக்டர் வருதுன்னு அது காலைக்கே அப்படியே ஆப்போசிட் டிராக்டர், காலைக்கு ஆப்போசிட் டிராக்டர் நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவர்கள் விவசாயிகள், மண்வெட்டி வேர்வை சிந்தி உழைச்சி. இப்போ எங்கள் அம்மாலாம் இன்னைக்கும் உழைச்சிட்டு இருப்பாங்க, ஓடிக்கிட்டு இருப்பாங்க. 65 வயசு ஆகுது எங்கள் அம்மாவுக்குலாம். ஆனால் இன்னும் கஷ்டப்பட்டு கூலி தொழிலாளி தான் எங்கள் அம்மா. அவங்களாம் பார்க்கும்போது இந்த கையில் உள்ள நரம்பெல்லாம் வெளியில் தெரியும். ஆனால் இன்ன வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் எவ்வளோ கஷ்டத்தை அனுப்பி இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் புள்ள போது ஏதோ பேர் மூலமாக இருக்குது நல்லா இருக்கு. எனக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் ஒரே கஷ்டம், என்னடா அப்படி போய் கத்திக்கிட்டு இருக்கானே, ஒரு நல்ல வீடு வாசல் இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கானே, இதெல்லாம் போய் உங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? ஐயா எனக்கு வீடு வாசல் இல்லை, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இப்படிலாம் தப்பாக பேசாதீங்க, தப்பாக பண்ணாதீங்க, வாய்ப்பு கொடுன்னு கேட்க முடியுமா? எனக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ். ஏன்னா நான் என்னோட கோரிக்கை என்னன்னா, நான் நியாயமாக பேசுகிறேன். நான் பேசுகிறதுல ஏதாவது குறை இருந்தால் என்கிட்ட கால் பண்ணி சொல்லலாம். சும்மா ஃபோனை போட்டு இருக்கிறத செங்குட்டும் இருக்கால, இவன் வந்து சரியில்லை, அப்படி பண்ணுறேன். நீ டேரெக்டாக டெப்டி கலெக்டர் பேச முடியுமா? கலெக்டர் பேச முடியுமா? எஸ்பிக்கு வீடியோ போட முடியுமா? எஸ்பிக்கு ஆடியோ போட முடியுமா? ஆக என்னை மாதிரி ஒரு ஏழ்மையான விவசாய குடும்பத்துலேருந்து வந்தால் நீங்கள் உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு அசால்ட்டாக ஆடியோ வீடியோ பதிவு போடுறது, அவங்க எல்லாமே ஒரு ஃபைலை எடுத்து வச்சுருங்க. தக்க சமயத்தில் உங்கள் டிவி முன்னாடியே காமிச்சு எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க மாதிரி விட மாட்டேன். என்னை தவறாக போட்டு சித்தரிக்கிறவங்கள விடவே மாட்டேன். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் சங்கம் சார்பாக கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுப்பேன். நீங்கள் அது இல்லாமல் களத்தில் வந்து அப்பப்போ அந்த ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணுவாங்க, அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுப்பீங்க. ஆனால் உள்ளார சில டைம் நம்ம ஜாலியாக இருந்தாலும் சில டைம் வந்து அது இரிட்டேட் ஆகும், சிலருக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா டைம் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு, அந்த டைமுக்குள்ளே நிறைய காலைக்கு வெயிட்டிங் வந்து உள்ள துண்டு சுற்றிட்டு பாப்பில் சூப்பர் அழகடா தம்பி ஆத்தாரியாத்த சூப்பர் அருமையாக சுற்றுறாடா, தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பிட்டு சொன்னோன்னு இன்னொருத்தன் வேணும்னே ஒருத்தன் வருவேன்.
அப்போ பின்னாடி மாட்டோட ஓனர் எனக்கு வேலை பொழப்பில்லை, இதை பற்றியே கற்றுக்கிட்டீங்க, மாட்டை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. பின்னாடி உள்ள விஷயத்தையும் கவனிக்கணும், முன்னாடி நடக்கிற விஷயத்தையும் கவனிக்கணும். திடீர்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் கூப்பிடுவாங்க, அவங்கள கவனிக்கணும். அமைச்சர் பெருமக்கள் இருந்தால் அவங்கள கவனிக்கணும். மாடு ஜெயிச்சிருந்தா தோத்துருச்சான்னு கவனிக்கணும். பின்னாடி இருந்து பொதுமக்கள்லாம் பேசுவாங்க, அவங்களுக்கு கவனிக்கணும். நம்ம ஊடக நண்பர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு தண்ணி போடுன்னு சொல்லணும். ஏகப்பட்ட அப்படியே சிசிடிவி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படியே என்னோட மைனூட்டாக இருக்கும். சின்ன தவறு பண்ணால் கூட பூரா உலகமே லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அந்த வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கவங்களாம் நம்ம ரசிக்கிற மாதிரி பேசணும். இன்னொரு விஷயம்ண்ணே, இவ்வளோ தாண்டி நான் கடந்த காலங்களில் பார்த்துருக்கேன், டிஷர்ட் மாற்றிட்டு உள்ளார வராங்க மாடுபிடி வீரர்கள், அதையும் நீங்கள் கவனித்து சொல்லுவீங்க. அது எப்படி நான் நடக்குது? இப்போ பிரச்சனைகள் எனக்கு என்ன தெரியுமா, அங்கே நடக்கிற தவறை சுட்டி காட்டுறது தான் பிரச்சனை. டிஷர்ட் ஒருத்தர் மாற்றினா நான் கண்டுக்காம இருந்தா எனக்கு பிரச்சனை. ஜெர்சி நம்பர் வந்து ஜெர்சி நம்பர் தம்பி ஏற்கனவே இந்த 32 வந்துருச்சு தம்பி, நீ மாத்தி போட்டுருக்க தம்பி, அந்த வீரரை வெளியேற்று அப்படின்னு சொல்றதுனால பிரச்சனை. அவங்க டைரக்டா மிரட்டல் கொடுப்பாங்க. அவரை மாத்தாம சரி நீ எவனா நின்று போங்க, எனக்கு என்ன அப்படின்னு விட்டா பிரச்சனை இல்லை சார். இப்போ நான் இப்படிதான் பண்ணலான் இருக்கேன் இனிமேல். எனக்கு என்ன எவனா போங்கடா, ஜெர்சி டிஷர்ட் மாத்தினியா சார், அவங்கள்ட்ட நீங்க கூப்பிட்டு சொல்லுங்க சார். இந்த பிரச்சனையா? நான் வந்து ஜல்லிக்கட்டுல வெறும் வர்ணனை மட்டும் பண்றது இல்லை. சீம மாடு ஜெர்சி மாடு வரக்கூடாது, திமிழ் இல்லாத காளைகள் நாட்டின காளைகள் அனுமதிங்கன்னு சொன்னேன். அது பிரச்சனை. ஜல்லிக்கட்டுல மாடுன்னு கத்திட்டு வந்தா பிரச்சனை இல்லை. ஒரு டைம் பாகுபலி மாடுலாம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. பாகுபலின்னு சொல்லி கொண்டாந்து விட்டு அது குஜராத் மாடு, அது பாட்டில் குஜராத்தில் மேய்ந்துருச்சு, ஒன்றுமே செய்யலாம், பாட்டில் கட்டி பிடிக்கிறேன், அது பாட்டில் நிற்கிது. இந்த மாதிரி பிரச்சனை நம்ம கோரிக்கை வைப்போம் முதலமைச்சருக்கு. இந்த கோரிக்கை இப்போ நம்ம பேசுகிறோம், மாட்டோட ஓனர் மாடுபிடி வீரர்லாம் 2 பேரும் தானே, எங்களுக்கு இன்சூரன்ஸ் போடலை சொல்லுங்க, எங்கள் ஊரில் ஆன்லைன் டோக்கன் ரத்து பண்ணணும்னு சொல்லுங்க, எங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது, டோக்கன் கிடைக்கல, விவசாயிகளுக்கெல்லாம் டோக்கன் கிடைக்கல சொல்லுங்க, இந்த டோல் பூத்தில் ஃப்ரீயாக விட சொல்லுங்க. இது மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். நீ ஜல்லிக்கட்டில் என்ன பேசலாம்ப்பா, ஏது பேசலாம், இதெல்லாம் நான் போய் பப்ளிக் ப்ளேஸில் ஒரு அஃபீஸில் வச்சுக்கிட்டு சொல்லுவேன். சார் இந்த பூ போட்டு வைக்க விடுங்க சார், சந்தன போட்டு வைக்க விடுங்க, இந்த டோல் பூத்தில் ஃப்ரீயாக விடுங்க, கால்நடைத்துறை அமைச்சருக்கு அன்பான வேண்டுகோள், இந்த பூ போட்டு வைக்க விடுங்க, நம்மளுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு அன்பான வேண்டுகோள், இந்த டோல் பூத்தில் ஃப்ரீயாக விடுங்க. எப்படி டிராக்டர் வந்து இப்படி கொண்டு போகிறாங்களோ விவசாயிகள் வளர்க்கக்கூடிய காளைகள் அந்த சின்ன வண்டியில் கொண்டு போகும்போது அது ஃப்ரீயாக விடுங்கலாம் சொல்லுவோம். இந்த கோரிக்கைகள் வைக்கிறது, இந்த வீட்டில் நம்ம வேலை உண்டு நம்ம இருந்தால் பிரச்சனை இல்லை, இந்த அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது, ஊருக்காக போராடுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு போனால் பிரச்சனைகள் வரது. அது மாதிரி கலப்பின மாடுகளை கொண்டு வராதீங்கன்னு சொன்னாலும் த்ரெட். கலப்பின மாடுகளை ஒழிச்சதே நான் தான். நான் வந்து 100% நான் தான். வீரர் வெற்றி பெற்றாங்கிற வார்த்தையை கொண்டு வந்ததே நான் தான். முன்னாடியெல்லாம் புடி மாடு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எல்லார் வாயிலும் வர்றது வீரர் வெற்றி பெற்றார். புடி மாடுன்றப்ப அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி. வீரர் வெற்றி பெற்றாருன்னா மாடு ஜெயிச்சிருச்சு, வீரர் வெற்றி பெற்றா மாடுபிடி வீரர் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். மாடு ஜெயிச்சிருச்சு, மாடுபிடி வீரர் ஜெயிச்சிட்டார். அப்படி முன்னாடி எப்படின்னா மாடுபிடி மாடு சொல்றது இல்ல. 2018 இருந்து நம்மளுடைய நண்பர்கள்லாம் சொல்லும் போது மாடு புடி மாடுனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வளர்த்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட வீரர் வெட்டி போயிட்டா ஒன்றும் தெரிய மாட்டேது யாருக்கும். இதை கொஞ்சம் மாத்தி சொல்லலாமான்னு சேலத்துல ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார். அதை நம்ம சப்ஜெக்டை சொன்னோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜல்லிக்கட்டுல நிறைய மாத்தணும். மாடுபிடி வீரர்கள் வந்து கரெக்டாக மாடை பிடிக்கணும், மாடு மட்டுமே பிடிக்கக்கூடாது. மாட்டோட ஓனர் ஒரு 4 ஊர் 5 ஊர் ஜல்லிக்கட்டில் மாடை விட்டுட்டு கொஞ்சம் வேலையை பாருங்க, சின்ன பசங்களாம் கெடுத்துடாதீங்க. ஏன்னா மாடு வளர்த்துன்னு வச்சுங்களேன், அது பைத்தியம் மாதிரி, அது ஒரு போதை மாதிரி. ஒரு மாடு வாங்கினா 2 மாடு வாங்கணும் தோணும், 2 மாடு வாங்கினா 4 மாடு வாங்கணும் தோணும். ஏன்னா நிறைய பேர் படிப்பை இழந்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் போராடினவங்களை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம வந்து ஜாலியாக போகிறோமா, ஜல்லிட்டு போகிறோமா, டோக்கன் கிடைக்குதா, பரிசு வாங்குறோமா, எல்லாம் நீங்களாம் போராடுனீங்களே, உங்களை பற்றி யாராச்சும் எந்த இதுலேயும் பேசுகிறாங்களா? ஒரு ஜல்லிக்கட்டில் கூட விடாமல் எடுத்தோன்னே அரசு வெல்கம் பண்ணிட்டு இந்த ஜல்லிக்கட்டை போராடி மீட்டெடுத்த மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிப்பேன். ஆனால் அது மறந்துட்டாங்க. யார் போராடணும்னு கொஞ்ச நாள் தெரியாமல் போயிடும். அது பாரம்பரிய விளையாட்டுக்குள்ள இவ்வளோ மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு. நான் சொன்னது ஒரு 10% தான் சொல்லியிருப்பேன். இன்னும் 90% சொல்லி போனேன்னா வச்சுங்களேன், சொல்ல முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ரொம்ப கஷ்டங்க சார். மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஏசி ரூமில் உட்காந்து வர்ணனை பண்ணுற விஷயம் கிடையாது. ஏசி ரூமில் உட்காந்து வர்ணனை பண்ணால் பரவாயில்ல, முட்டை வெயில் அப்படியே மூஞ்சியெல்லாம் இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிறத விட கண்ணு கரையர்னு ஆயிடுவேன். என்ன கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் ஒரு 5 ரூபா 10 ரூபா. அதுவும் அவனியாபுரத்தில் அதுவுமே கிடையாது. அமைச்சர் வந்து பாராட்டி ஒரு சான்றிதழ் கொடுக்கணும் தான் நான் கேட்டிருக்கேன். ஒரு தங்க நாணயம் கொடுப்பார் அவர் கையால். பணம் காசு முக்கியம் கிடையாது சார். அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு வெல்கம் பண்ணி உட்கார வச்சுருக்காங்கன்னா அந்த இடத்த வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி பேசிட்டு வரணும். அவ்வளோதான். இதில் நான் அவரை மாட எப்படி பேசணும், இவர் மாட எப்படி பேசணும். அதனால தான் நான் வளர்க்குற காலையில் கூட நான் டோக்கன் கேட்குறது இல்லை. நான் யார்ட்டையும் டோக்கன் கேட்க மாட்டேன். நான் அங்கே அவுக்குன்னு நினைக்கிறதும் இல்லை. ஏன்னா என் பேரை நானே சொல்லி நானே பரிசு போட்டால் நல்லாவும் இருக்காது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. ஜல்லிக்கட்டுன்றது ஒரு வீர விளையாட்டு, ஒரு சகோதரத்துவமாக. மாடை பிடிச்சி ஒரு வாட்டி கையை கொடுங்களே, அவன் மாடு பக்கமே வர மாட்டேன். வாழ்த்துக்கள் சொல்லுங்க, தோலை தட்டி கொடுங்க. அப்படியெல்லாம் மனிதர்கள் ஒரு சில பேர் அப்படியும் பார்க்க முடியுது. காலை உரிமையாளர்கள் வீரர்களை வந்து தாக்குறாங்கன்றும் தாக்குறது அதிகமாக பார்க்கலாம். அந்த கை கொடுத்து பாராட்டுறது எவனாச்சும் நல்ல மனிதர்கள் தட்டி கொடுத்துட்டு போவாங்க, காலை அடைக்கிட்டப்பா சூப்பர் சூப்பர் அப்படின்னு தட்டி கொடுத்து போறவங்களும் இருக்காங்க.
இதில் உள்ள சூழ்ச்சிகள், இதில் உள்ள அரசியல் இருந்து வெளியில் வரணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து நீ எப்படியே இருந்துட்டு போங்க, இனிமேலாச்சும் மாறி ஒரு மனிதனாக இருங்க. குறை இருந்தால் திருத்திக்க சொல்லுங்க. அதை வந்து அதனால வந்து ஒரு பகையை உண்டாக்கிக்கிட்டு இது ஒரு வீர விளையாட்டு, ஒரு கலாச்சாரம், பாரம்பரியன்றான். கலாச்சாரம் பாரம்பரியத்துக்கு யாருமே கடைபிடிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு அந்த நேரத்தில் டோக்கன் கிடைக்குதா, ஒரு குறிப்பிட்ட காளைகள் மட்டுமே இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டில் பங்கேற்கிறது எப்படின்னே தெரியல. ஏன்னா தமிழருடைய பாரம்பரியமான அந்த கலாச்சாரமான அந்த ஜல்லிக்கட்டை, வீர விளையாட்டை விளையாட்டாக பாருங்க, வினையா பார்க்காதீங்க, பகையா பார்க்காதீங்க, நண்பர்களா பாருங்க. மாடு பிடித்த வீரர்களை தட்டி கொடுங்க, திரும்ப உங்க மாடு பக்கமே வர மாட்டாங்க. மாடுபிடி வீரர்களும் எல்லா மாடையும் அடக்குங்க. உங்களுக்கு பகையான மாடை மட்டும் அடக்க போகாதீங்க. ஆமா ஆமா, வரும்போதே இந்த காலை வரும்போதே மாடுபிடி வீரர்கள் எல்லாரும் இப்படி கிடையாது. எல்லா மாடுபிடி வீரர்களும் எல்லா மாடுபிடியும் குறை சொல்ல முடியாது. ஒரு சில வீரர்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாடம் தான் பிடிக்கிறது கிடையாது, மற்ற மாடம் தான் விரட்டி ஓடி போய் பிடிக்கிறது, குரூப்பா பிடிக்கிறது. எல்லாரும் பிடிங்க, நல்லா பிடிங்க, புதுசா பிடிக்க வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எல்லா காலையிலும் பிடிங்க, மாடுபிடி வீரர்களும் நீங்க பிடிக்க விடுங்க. பிடிச்சா மாடுபிடி வீரர் பாராட்டுங்க, ஜெயிச்சா உங்களை நாங்க பாராட்ட போறோம், அவ்வளவுதான் சப்ஜெக்ட். இப்போ ஜல்லிக்கட்டை ஒரு வீர விளையாட்டை பார்த்தா பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே இருக்கிறதே வந்து வீர விளையாட்டை யாருமே பார்க்கறது இல்லை, ஒரு பாரம்பரியம் கலாச்சாரமாக யாரும் பார்க்கறது இல்லை. கண்டிப்பாண்ணே. இப்போ நீங்கள் இந்த நேர்காணல் மூலிமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள் மட்டத்திலையும் போய் சேரணும். ஒரு பல பிரச்சனைகள் மத்தியிலையும் உங்கள் வர்ணனை வந்து தொடர்ந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் வர்ணனை இது மாதிரி பல ஆண்டுகள் தொடரணும். அது எங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சு. ரொம்ப நன்றி. நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பண்ணிட்டீங்க. நேரத்திற்கு நன்றிங்க. ரொம்ப நன்றி. V-Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment. Not just a fix, a future. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 கான்டாக்ட் பண்ணுங்க. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. Supreme Furniture, truly stylish, எங்கேயும் எப்போதும். Supreme Furniture.